தாவேகா தலைவர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்கிக்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம். விஜய் வேட்புமனு தாக்கல் தொடர்பாக வழக்கறிஞர்கள் ஆலோசனை சொல்கிறார். குறிப்பாக வேட்புமனு தாக்கலின் போது குடும்ப உறுப்பினர்களின் விவரம் தெரிவிக்க வேண்டும், அவர்களின் தனிப்பட்ட விவரம், வங்கி கணக்கு, சொத்து விவரங்கள் தெரிவிக்க வேண்டும். விஜய் மனைவி வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டது. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் மாற்று வேட்பாளரும் தயார் செய்ய என்பது ஒரு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பார்க்கும்போது வேட்பாளர் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லாமல் இருக்கக்கூடியது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அது தன்னுடைய நகல்கள் மற்றும் சொத்து விவரங்கள் அனைத்துமே சரியான முறையில் இருக்க வேண்டும். இவை அனைத்துமே குறிப்பாக மூத்த வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், வேட்புமனை ஏற்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்த அடிப்படையில் குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன். நௌசாத், அதே நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது எப்போது வெளியாகும்? குறிப்பாக நாளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அதற்கான அனுமதி கூட கேட்கப்பட்டது. நேற்று நடைபெறும் என்று எதிர்பார்த்தாலும் நேற்று அனுமதி வழங்கப்படவில்லை. அதாவது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முன்கூட்டியே 2 நாட்களுக்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். நேற்றும் குறிப்பாக நாளையும், அதாவது அந்த அடிப்படையில் எந்த நேரத்தில் அவங்க அனுமதி கிடைக்கிறதோ அதுக்கேற்றது போல் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாளை சரியாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருப்பதாக தகவல் இருக்குது. அது குறிப்பாக தமிழகம் மட்டும் கிடையாது, புதுச்சேரி வேட்பாளரையும் அந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்ய இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட நேற்று தாவேகா சார்பாக வெளியிட்டிருந்தார்கள். மிக முக்கியமாக யாரெல்லாம் இந்த வேட்பாளர் பட்டியலை போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அது மிக முக்கியமாக தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயர் அனைத்து மிக முக்கிய முருகக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தலைவர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்கிக்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம். விஜய் வேட்புமனு தாக்கல் தொடர்பாக வழக்கறிஞர்கள் ஆலோசனை சொல்கிறார். குறிப்பாக வேட்புமனு தாக்கலின் போது குடும்ப உறுப்பினர்களின் விவரம் தெரிவிக்க வேண்டும், அவர்களின் தனிப்பட்ட விவரம், வங்கி கணக்கு, சொத்து விவரங்கள் தெரிவிக்க வேண்டும். விஜய் மனைவி வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டது. ஏனென்றால் தொடர்ந்து ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் மாற்று வேட்பாளரும் தயார் செய்ய என்பது ஒரு மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பார்க்கும்போது வேட்பாளர் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லாமல் இருக்கக்கூடியது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. அது தன்னுடைய நகல்கள் மற்றும் சொத்து விவரங்கள் அனைத்துமே சரியான முறையில் இருக்க வேண்டும். இவை அனைத்துமே குறிப்பாக மூத்த வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், வேட்புமனை ஏற்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்த அடிப்படையில் குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சரவணன். நௌசாத், அதே நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது எப்போது வெளியாகும்? குறிப்பாக நாளை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அதற்கான அனுமதி கூட கேட்கப்பட்டது. நேற்று நடைபெறும் என்று எதிர்பார்த்தாலும் நேற்று அனுமதி வழங்கப்படவில்லை. அதாவது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முன்கூட்டியே 2 நாட்களுக்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். நேற்றும் குறிப்பாக நாளையும், அதாவது அந்த அடிப்படையில் எந்த நேரத்தில் அவங்க அனுமதி கிடைக்கிறதோ அதுக்கேற்றது போல் அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாளை சரியாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருப்பதாக தகவல் இருக்குது. அது குறிப்பாக தமிழகம் மட்டும் கிடையாது, புதுச்சேரி வேட்பாளரையும் அந்த கூட்டத்தில் அறிமுகம் செய்ய இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட நேற்று தாவேகா சார்பாக வெளியிட்டிருந்தார்கள். மிக முக்கியமாக யாரெல்லாம் இந்த வேட்பாளர் பட்டியலை போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அது மிக முக்கியமாக தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயர் அனைத்து மிக முக்கிய முருகக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.